அண்மை செய்தி. ஆளுநருக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் முடிவுகள் வெளியாகி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பட்டியலை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஆளுநருக்கு ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். அந்த வலியுறுத்தல் என்பது தேர்தல் முடிவுகள் வெளியாகி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழல்ல மாநிலத்தின் நலனை முன்னெடுத்து செல்வதற்கு புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம். இந்த சூழலில் அரசு அமைவதில் எந்தவித தாமதமும் ஏற்படுத்துவதை தவிர்க்கும் பொருட்டு ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநருக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். திமுக இந்த தேர்தலில் தோல்வியை தழுவிருக்கிறார்கள். தாங்கள் போட்டியிட்ட இடங்களில் அவர்கள் பெரும்பான்மை கிடைக்காமல் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சியாக செயல்பட திமுக தயாராக இருக்கிறது. புதிதாக அமைய இருக்கக்கூடிய அரசுக்கு எந்தவித நெருக்கடிகளும் 6 மாதத்துக்கு தரமாட்டோம். திமுக கடந்த 5 ஆண்டுகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களை, மக்கள் நல திட்டங்களை அவர்கள் தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்பே செய்தியாளர்களுக்கு பேட்டியில் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுகள் நடைபெறுவதாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு எதற்கும் பதிலளிக்காம மௌனமாக இருந்த சூழலில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தற்பொழுது அவருடைய முடிவுகளை தாவேகாவுக்கு தங்களுடைய ஆதரவு வழங்குவதற்கான முடிவாக மாற்றியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆளுநர் அவர்கள் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை மதித்து உரிய வகையில புதிய அரசு அமைவதற்கான நடவடிக்கைகளை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.